சவுதி அரேபியா உம்ரா விசா வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. வரவிருக்கும் ஹஜ் பருவத்தை முன்னிட்டு உம்ரா அனுமதிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது மற்றும் மெக்காவிற்குள் நுழைவதற்கான விதிகளை கடுமையாக்குவது உள்ளிட்ட புதிய கட்டுப்பாடுகளை சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது. விரைவில் துவங்கும் ஹஜ் பருவத்திற்காக சவுதி அரேபியா அரசு தயாராகி வருவதால் ஏப்ரல் 18 முதல் மே 31 வரை நுசுக் தளம் வழியாக வழங்கப்படும் உம்ரா அனுமதிகள் நிறுத்தி வைக்கப்படும் என கூறியுள்ளது. மேலும் இன்று முதல் மெக்காவிற்குள் நுழைவது கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அதாவது மெக்கா குடியிருப்பாளர்கள் அனுமதி மற்றும் ஹஜ் அனுமதி அல்லது புனித தலங்களில் பணிபுரிவதற்கான அங்கீகரிக்கப்பட்ட பணி அனுமதி ஆகியவற்றை வைத்திருப்பவர்கள் உட்பட செல்லுபடியாகும் அனுமதிகளை கொண்ட நபர்கள் மட்டுமே உள்ளே நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். மேலும் குடியிருப்பு பணியாளர்களுக்கான நுழைவு அனுமதி விண்ணப்பங்களை அப்சர் மற்றும் முஹிம் தளங்கள் வழியாக அதிகாரிகள் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். எனவே வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளின் குடிமக்கள், சவுதி அரேபியாவின் பிரீமியம் ரெசிடென்சி வைத்திருப்பவர்கள், முதலீட்டாளர்கள், சவுதி குடிமக்களின் தாய்மார்கள், சவுதி அல்லாத குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் அப்சர் இண்டிவிஜுவல் தளத்தையும் மெக்காவை தளமாக கொண்டு செயல்படும் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் முஹிம் இணையதளத்தையும் பயன்படுத்தலாம் என கூறியுள்ளது. இக்காலகட்டத்தில் செல்லுபடியாகும் ஹஜ் விசா இல்லாமல் மெக்காவிற்குள் நுழைய அனுமதி வழங்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உம்ரா விசா வைத்திருப்பவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான இறுதி காலக்கெடுவானது ஏப்ரல் 18 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விசா காலம் முன்னரே முடிவடைந்தவர்கள் கூட விசா காலம் நீட்டிப்பு எதுவுமின்றி சர்வதேச துறைமுகங்கள் வாயிலாக நாட்டை விட்டு வெளியேறலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள்.